வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் எனக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது KFC ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ அந்த சிக்கன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. நிறைய பேர் கேட்ட விஷயம், இந்த KFC ஸ்டைல் சிக்கன் போடுங்க சொல்கிறாங்க. நான் இந்த KFC ஸ்டைல் சிக்கன் போடுறதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது நான் என்ன கேட்டேன்னா, என்னோட நண்பர் ஒரு ஷெஃப் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஷெஃப் வந்து KFCயில் ஒர்க் பண்ணுறாரு. அவர்கிட்ட இதை பற்றி நான் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து 2 விதமான ஸ்பைசஸ் வருது. ஒன்று வந்து ஹாட் அண்ட் சார் ஸ்பைசஸ் ஒன்று வருது, இன்னொரு கல்னரி ஸ்பைசஸ் வருது. ஸோ இந்த 2 ஸ்பைசஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுலாம் இருக்குது ப்ராசஸ். ஆனால் அவர் சொன்ன மெத்தட் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ். அது கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சிக்கன் வந்து ஹாட் அண்ட் சார் ஸ்பைசஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ மிக்ஸ் பவுடர், அதாவது கல்னரி பவுடர் பார்த்திங்களா, மைதாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதை டஸ்ட் பண்ணி பண்ணுறது வந்து பெரிய ப்ராசஸ். யாராலையும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி என்ன சொன்னால், இந்த ப்ரீ மிக்ஸ் பவுடர் வந்து இத்தனை கிராம் சிக்கனுக்கு இத்தனை கிராம் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு அதுக்கு யாருக்குமே தெரிய வராது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் என்னோட மேரினேஷனில் கிறிஸ்பியான ஒரு KFC ஸ்டைலில் ஒரு சிக்கன் கொடுக்க போகிறேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக் 8 நம்பர்ஸ், மைதா 2 கப்பு, ரெட் சில்லி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, மிளகாய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு பவுடர் 2 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பவுடர் 1 டீஸ்பூன், ட்ரை ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து ஜஸ்ட் லைட்டாக 2 ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரெடி பண்ண போகிற மேரினேஷன் கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஊறினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இப்படி ஸ்லைஸ் பண்ணுறோம். நீங்கள் என்னை கேட்கலாம், நீங்கள் வீட்டில் வந்து லெக் பீஸ் தான் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் ஆசைப்படினா கரிக்கட் பீஸ், அதாவது சின்ன சின்ன கரிக்கட் பீஸும் யூஸ் பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி லெக் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃப்ரை பண்ணுறதுனால வந்து லெக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் லெக் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி மேரினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஆட் பண்ணி வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது அந்த சிக்கனோட அந்த ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது அந்த கவுச்சி அந்த ஸ்மெல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட சிக்கனோட கெட்ட ஸ்மெல் சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வராது. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது லைட்டாக வினிகர் அப்படிலாம் லெமன் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். அதாவது வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். குழம்பு தூள் ஆட் பண்ணக்கூடாது, வெறும் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பவுடர். இந்த இஞ்சி பூண்டு பவுடர் போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் வரதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் இல்லை அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த இஞ்சி பூண்டு போட்டால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கடுகு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரை ஹர்ப்ஸ், அதாவது ட்ரை பேசில் லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறதுக்கு பதில் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணலாமா அப்படின்னா, ஒயிட் பெப்பருக்கும் பிளாக் பெப்பரும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாட்டிலாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ரெட் சில்லி பேஸ்ட்டு பாட்டிலாக வாங்கினா வீணாகிடும் இருந்துச்சுன்னா, அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிளகாவும் கொஞ்சம் லைட்டாக வினிகர் போட்டு ஊற வைங்க 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அதை அரைச்சி திருப்பி குக் பண்ணிங்கன்னா இந்த ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி. இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த எல்லா ஸ்பைசஸ் பவுடர் எல்லாம் போட்டு இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணுற டைமில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த காரத்தோட அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வினிகர் இதில் ஆட் பண்ணுறேன். வினிகர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைப்படாது. அப்படி வேணும்னா ஜஸ்ட் லைட்டாக மேலே நீங்கள் தெளிக்கலாம் தண்ணி. சரிங்களா. இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணாச்சு. இந்த சிக்கன் கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பேனில் வந்து மைதா வச்சுருக்கேன். இந்த மைதாவில் ஜஸ்ட் லைட்டாக அந்த சிக்கன் அப்படி நைஸாக ஸ்லோவாக டஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளாரில் போட்டு எடுத்த பிறகு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணிங்கன்னா, தண்ணியும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பவுலில் வச்சுருக்கோம். அது 1 மடங்கு ஐஸ் க்யூப்ஸ்னால் 2 மடங்கு தண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு டைரெக்டாக ஸ்லோவாக வந்து இந்த தண்ணியில் விடுங்க. விட்ட பிறகு ஸ்லோவாக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சிக்கனை பிடிச்சி அழுத்தக்கூடாது. வெறும் நிறைய மைதா மாவு மேலே போட்டு அந்த மைதா மாவை படி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதே டைமில் வந்து நீங்கள் நல்லா டேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து அந்த கிறிஸ்பி ஆகிறதுக்கு அந்த லேயர் வந்துடும். எதுக்காக இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு இந்த சிக்கனை டிப் பண்ணி பண்ணுறேன்னா, இதே வந்து நீங்கள் KFCயில் பண்ணும்போது அந்த சிக்கன் மேரினேட் பண்ண பிறகு வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் சில் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. அது நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து மேரினேட் பண்ண பிறகு ஃபஸ்ட் கோட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாரில் டிப் பண்ணணும், அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டோம், அதுக்கப்புறம் திருப்பி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து அந்த லேயர் பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த உதிரியாக வரும். அழுத்தி பண்ணக்கூடாது, சிக்கனை திருப்பியும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன், சிக்கனை ப்ரெஸ் பண்ணாமல் நிறைய ஃப்ளவரை போட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணி அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட்டிங் வந்துடும். பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு 4 பீஸ் சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சூப்பரான மெத்தடில். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் நீங்கள் வந்து இந்தமாதிரி ஃப்ளாரில் போட்டு எடுத்த பிறகு உடனே ஃப்ரை பண்ணணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை வந்து அந்த ஃப்ளாரோட மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறல கரெக்டாக நல்ல டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் போடுங்க. நீங்கள் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வச்சு ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணணும். இப்போ சூடாக எண்ணெயில் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் வச்சு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இதே அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னா நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வைக்கலாம். அது எப்படி சுச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக டர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சியான இந்த சிக்கன் ரெடி. KFC ரெசிபி மெத்தடில் நம்ம பண்ண முடியாது, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் KFC ஸ்டைலில் கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறது சொல்லி என்னோட மேரினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ நல்லா சூப்பரான நல்லா க்ரன்ச்சியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் மைனஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை கெச்சப் தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு சாஸோட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னங்க, இப்போ இந்த சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த KFC சிக்கன் வீட்டில் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு எல்லோரும் இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு ரெசிபி கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.